இந்த காரில் கொஞ்சம் தூரம் ஓட்டும் போதே ஒரு பக்கமாக ஒதுங்கின ஸ்டேரிங்கை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இப்போ 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் அசராமல் அப்படியே நிற்கிது. எப்படி 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 அதுக்கு முன்னாடி இந்த காரில் நடந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். இது மெர்சிடிஸ் பென்ஸ் பிராண்டில் சி கிளாஸ் செடான் கார். இந்த காரில் ஸ்டேரிங் பிளே இருந்ததால் கஸ்டமர் மெக்கானிக்கை கொண்டு போய் பிளே குறைச்சிருக்காரு. அதுலேருந்து ஸ்டேரிங் சடனாக லெஃப்ட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் நிறைய இடங்களில் கஸ்டமர் வீல் அலைன்மெண்ட் பார்த்து சரி பண்ணிடலான்னு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் சில இடங்களில் இந்த காருக்கு ரியர் வீல் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேர் ரியரில் வீல் அலைன்மெண்ட் பார்க்காம ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்துருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்து முழு நம்பிக்கையோட 150 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நம்மளை தேடி இங்கே வந்தார். நான் காருக்கு சென்சார் டார்கெட்டை மாட்டி ரன் அவுட் பண்ணி முடித்தேன். அடுத்ததாக கேசர் ப்ராசஸ் பண்ணி ஸ்டேரிங்கை நேராக வச்சதும் ரீடிங் வந்துச்சு. அதில் ஃப்ரண்ட் வீலில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. ரியரில் டோ ரீடிங் நல்லா மாறி இருந்துச்சு. இதனால் கூட ஸ்டேரிங் கிராஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நான் ஸ்டேரிங்கை செடி பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது ஸ்டேரிங் பாக்ஸ் ரொம்ப வீக்காக இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேரிங்கை நேராக வச்சு நான் லாக் பண்ணேன். பிறகு கீழே இறங்கி ரியரில் உள்ள டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய என்ட்ராடை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இதனால் வரைக்கும் இந்த காருக்கு யாரும் ரியரில் டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலன்னு கஸ்டமர் சொல்லி ஆச்சரியப்பட்டார். நான் ரியரில் டோ ரீடிங்கும் சரியாக கொண்டு வந்துட்டேன். இந்த காருக்கு ரியரில் கேமரா அட்ஜஸ்ட் கிடையாது, ஒன்லி டோ மட்டும்தான். அதோட ரியர் கேமரா ரீடிங்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு. அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் மாதிரி இந்த டோ ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஏற்கனவே ரியரில் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்லேயும் கேமரா அட்ஜஸ்ட் கிடையாது, ஒன்லி டோ மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த காரில் ஸ்டேரிங் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்ததால் என்ட்ராட அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வேலையை முடித்தேன். இப்போ ஃப்ரண்ட்லேயும் டோ ரீடிங்கே சரி பண்ணியாச்சு. இப்போ காரை கஸ்டமர் ஓட்டும் போது பயங்கர மகிழ்ச்சி ஆகிட்டாரு. காரணம் நம்ம கைவண்ணம் தான். ஸ்டேரிங் பக்கா ஸ்டெடியாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஸ்டேரிங் மறுபடியும் கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும், எப்படி ஓட்டணுங்கிறத நான் சில டிப்ஸ் கஸ்டமருக்கு கொடுத்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரியான டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கும் உங்கள் காருக்கும் நான் இருக்கேன்.